நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டுடைய மிக பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறைகள்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்காக ஒரு சிறப்பு கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வேளாண் சார்ந்த தொழில்கள் மற்றும் உணவு பதப்படுத்தக்கூடிய அலகுகளை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க, மீன் வளர்க்கிறவங்க, பழங்கள் மற்றும் உணவு பொருட்களை பதப்படுத்தக்கூடிய தொழில்கள் அல்லது உற்பத்தி நிலைய தொழில்களை செய்பவர்கள் இந்த கடன்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் எஸ்பிஐ கொண்டு வந்துள்ள இந்த திட்டமானது பல தொழில் முனைவோருக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. சிறு நிறுவனங்கள்ல இருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரை இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். தொழிலுடைய தேவையை பொறுத்து குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 100 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு, இயந்திரங்கள் வாங்குறதுக்கு, ஏற்றுமதி தேவைகள் மற்றும் வங்கி உத்தரவாதம் போன்றவற்றுக்கு பயன்படுத்திக்கலாம். சந்தையில இருக்கக்கூடிய வட்டி விகிதங்களை விட இந்த திட்டத்துல மிக குறைவான வட்டியே இருக்கிறனால கடன் வழங்கப்படக்கூடிய ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணத்திலிருந்தும் 75% வரைக்கும் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக எஸ்பிஐ அறிவிச்சிருக்காங்க. கடனை திருப்பி செலுத்துறதுலயும் எஸ்பிஐ ஒரு சலுகையை வழங்கியிருக்காங்க. அதுதான் இன்னொரு பெரிய ஹைலைட். அதாவது தொழில் தொடங்கி லாபம் ஈட்ட கால அவகாசம் அளிக்கும் வகையில் முதல் 2 ஆண்டுகளுக்கு அசல் தொகையை திருப்பி செலுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கடனை திருப்பி செலுத்துறதுக்கு மொத்தம் 10 ஆண்டுகள் வரை கால அவகாசமும் கொடுக்கறாங்க. இந்த கடனுடைய மற்றொரு நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கு. மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் கீழ் கிடைக்கக்கூடிய மூலதன மானியம் அல்லது வட்டி மானியத்தின் பலன்களை இந்த கடனுடனும் சேர்த்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வட்டி சுமையை மேலும் குறைத்து தொழிலை லாபகரமாக்க உதவும்னு கருதப்படுது. சோ பாத்தீங்கன்னா எஸ்பிஐல தொழில்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பு கடன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கடன் திட்டத்தின் மூலமாக 1 லட்சம் ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பால் பண்ணை, மீன் வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் தொழில் செய்யறவங்க இந்த கடன் வாங்கறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு அசல் தொகையை திருப்பி செலுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 10 ஆண்டு வரைக்கும் கொடுக்கறாங்க நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு. சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்க லோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகி இது சம்பந்தமான மேலும் விவரங்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.